தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நிலங்கள் எப்பொழுதும் நிலையானவைகள், அதற்குள் நீர்நிலைகளின் வளங்கள் ஆங்காங்கே தென்பட்டு மண்மீது பசுமையை உருவாக்க காரணங்களாக தொடர்ந்து கொண்டிருப்பவைகள். மண்மீது பசுமைகள், மாறாத நிறங்கள், அது இயற்கையின் பெருத்த வரங்கள். நமக்கான பல்வேறுபட்ட நினைவுகளை தருங்கள். இதில் மலைகள், கருங்கள், மௌனங்கள், சில நேரம் மயக்கங்கள், இயற்கையின் பக்கங்கள். மரம், செடி, கொடிகள் அறுத்தெறியப்பட்டு நிலைமைகள் இருந்தாலும் அடுத்த இடத்தில் அது மரங்களாக தெரிபவைகள். புல், பூண்டுகள் என்றும் நிலையானவைகள். மண் மீது இருக்கும் எல்லா வளங்களும் நிலையானவையாக மாறுதல் கண்டு மறுகுணத்தில் வளர்ந்து கொள்பவைகள். இடையே வந்து போவும் அழகான ஒரு பிறவியாக இருப்பது இந்த மனித இனங்கள். அதற்குள் எத்தனை பரிமாணங்கள், புதுமைகள், விந்தைகள், சந்தைகள், மனித நிலைப்பாடுகள், எண்ணற்ற கோட்பாடுகள், வாழ்வியலின் முறைகள், அரசியலின் அமைப்புகள், மனித உரிமைகளின் அமைப்புகள், கோவில்கள், கோவிலை காக்கும் ஒரு துறைகள், விளையாட்டுகள், விளையாட்டு துறைகள், பல்வேறுபட்ட நிகழ்வுகளை அடங்கியது மனித வாழ்வியல். அந்த வாழ்வியலை நாம் மிக சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ என்பதில்தான் ஐயங்கள். எப்பொழுதும் இயற்கைகள் நமக்கான பெரும் வரங்கள் என்று நாம் நினைப்பதில்தான் மாற்றங்கள் வேண்டும். இங்கு அனைத்திலும் சமநிலை வேண்டும் என்ற நிலை வேண்டுமென்றால் நாம் நிலை எப்பொழுதும் சமநிலையோடு இருக்கும் மனநிலையை கொள்ள வேண்டும். என் உறவுகளே, இயற்கை நமக்கான வரம் அழகாக